பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நாம் தியானித்து நடந்து போகலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன பிரயோஜனம் உண்டு, என்ன கீர்த்தி உண்டு அப்படின்னு சொன்னா என்ன பெருமை உண்டு, சொல்லிக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம். வாசிக்கிற சொல்ல வாசிக்கிறோம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குமா? பிரீதி என்னது? நம்ம பிரீதியா? பிரீதி என்னது? பிரியமா இருக்கு, ஆண்டவருக்கு விருப்பமா இருக்கு. அந்த வசனத்தை தயவு செய்து மேலோட்டமா கவனிக்காதீங்க, கொஞ்சம் ஆழமா கவனிங்க. ஒருத்தர் அந்த வசனத்தை நான் கேட்பேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க திடீர்னு கேட்பேன், நீங்க பைபிள் குறிச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறது குறிச்சுக்கிறது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அந்த வசனத்துடைய அர்த்தத்தை நீங்க அறியாம அதை குறிச்சு வச்சு அதை அந்த பைபிள யாரும் எடுத்து திருப்பி பார்த்து அதை வந்து என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு அத்தாட்சியா இருக்காது. நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த வசனத்தை. இப்ப நீங்க உத்து நோக்குகிற நீங்க அந்த வசனத்துடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, 2 விதமான காரியங்களை அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் குற்றம் செய்து, முதல்ல காரியம் என்னடான்னா நீங்க தவறு செய்றீங்க, ஏதோ ஒரு தவறு செய்றீங்க. தவறு செய்து நீங்கள் தண்டிக்கப்பட்டால், அவருக்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தால் அதுல என்ன பெருமைப்பட வேண்டி இருக்குது? நீங்க தப்பு செஞ்சீங்க, அதற்கான தண்டனையை அனுபவிக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவோ பாடுகள், எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், என்னால தாங்க முடியாத பிரச்சனைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதில் இருந்து பாருங்க, நம்ம தவறு செஞ்சதுனால அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிச்சுமா, இல்ல தவறு செய்யாமையே அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிச்சுமாங்கிறத நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வேதனைப்படுறீங்க, என்னால தாங்க முடியாத பிரச்சனை வருது ஐயா, ஒண்ணு போனா ஒண்ணு வருது ஐயா அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட பிரச்சனைகள் தவறு செய்ததுனாலே வந்த பிரச்சனைகள். என்னையா சொல்றது வசனம் வாசிங்க. குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, தண்டிக்கப்படும் போது அதை நீங்க பொறுமையோடு சகித்துக் கொண்டால் என்ன பிரயோஜனம் உண்டு? எவ்வளவோ பிரச்சனை வருது, எவ்வளவோ பாடுகள் வருது, நான் பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எதனால வந்ததுன்றதை யோசிக்கல. நம்ம இப்படியே நம்ம அடிமைகளாக இருக்கிறோமே, இப்படியே நம்ம ஆசீர்வாதம் இல்லாம சாபத்துல இருக்கிறோமே, நம்ம குடும்பத்துக்கே வந்துகிட்டே இருக்கு, நம்ம குடும்பம் தொடர்ந்து நஷ்டத்திலேயே போயிட்டு இருக்கு, தொடர்ந்து பிரச்சனையோட நம்ம ஒரு நாள் தூங்க போறோமே, இது எதனால வருது அப்படின்றத யோசிக்கிறது. ஆனா எல்லார்கிட்டயும் போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? பாடுகள் சொல்ல முடியாத நாமன்னா வேதனையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் யோசிக்கணும், எதனால தொடர்ந்து இப்படி பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது? இந்த பிரச்சனைகளோட காரணம் என்ன? பொறுமையோடு சகிக்கிறாங்க, அதை மட்டும் சொல்றாங்க, ஹைலைட் பண்றாங்க. நான் பொறுமையா இருக்கிறேன், நான் பொறுமையா இருக்கிறேன், நான் பொறுமையோடு சகித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பாவமும் அறியாமல் சகித்துக் கொண்ட இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிடவே முடியாது. தவறுகளை செய்கிறதுனாலே நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று என்றைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்குதான் கிறிஸ்துவுடைய சீடர்கள். தவறு செய்கிறதுனாலே நாம் அடிக்கப்படுகிறோம் என்பதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ, நாம செய்கிற தவறான செயல்கள், நாம செய்கிற பாவங்கள், அதனால்தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு இந்த கதியில இருக்குது, அதனால்தான் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு இந்த கதியில இருக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைக்கு காரணம்
அது வரையில நம்முடைய குடும்பங்களை விட்டு சாபங்கள் நீக்குவதில்லை, பாவங்களும் நீக்குவதில்லை. அது தொடர்ந்து நம்மை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். காலையில எழுந்துக்கிறேன், அப்படியே பைபிளை அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். பிள்ளைகள் மேல தலையில கையை வச்சு சத்தியம் பண்ணுவேன், குடிக்க மாட்டேன்னு. சாயங்காலம் வரும்போது ஃபுல் டைட்டா வருவேன். 2 பேர் புடிச்சிட்டு வருவாங்க கை தாங்கலாத. அப்ப காலையில செய்த சத்தியத்துக்கு பிரயாசித்தமா சாயங்காலம் வரும்போது கடவுளுக்கு பயந்து வரணும். ஒரு முறை நாம் தண்டிக்கப்படுகிறோம், ஒரு முறை நாம் குற்றவாளிகள் ஆக்கப்படுகிறோம், ஒரு முறை நாம் அவமானப்படுகிறோம் என்றால் மீண்டும் அந்த அவமானம் நமக்கு வராதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எந்த மனுஷன் உணர்கிறானோ அந்த மனுஷன் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பான். நிச்சயமாக அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருப்பான். நிச்சயமாக அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருப்பான். நிச்சயமாக அவன் ஒரு விசுவாசியா இருப்பான். நிச்சயமாக. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிற தேவன். வேதம் சொல்கிறது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறது, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லி நான் ஒயின் ஷாப்ல போய் மாலை நேரங்களில் என்னுடைய நேரத்தை கழிப்பேன். ஆனால் என்னுடைய அபிஷேகமும் என்னுடைய அந்நிய பாஷையும் அது பிசாசினாலே கொடுக்கப்பட்டதாக இருக்கும். அது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தெரிந்து கொண்டதாக இருக்கும். நீங்க ஓயாம பைபிள் படிக்கிறவங்களா இருக்கலாம், ஓயாம ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், சர்ச்சில் முன்னாடி போய் பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், இல்ல பெரிய ஆராதனை நடத்துறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு 100 வசனத்தை பைபிளை பார்க்காம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்களா இருக்கலாம். இதெல்லாம் உலகத்தார் கூட செய்ய முடியும். சொல்லுங்க, இது சாதாரண படிப்பு ஞானம் இருக்கிறவங்க யாரும் வேணா செய்ய முடியும். 3300 எத்தனை குரல் ஐயா? 1330 குரலை ஒரு 5 வயசுக்குள்ளேயோ 10 வயசுக்குள்ளேயோ என்ன பண்ணிடுது? ஒப்பிச்சிருக்கு. ஆனா அது புள்ள கிறிஸ்துவ புள்ள கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் என்பது எல்லாருக்கும் இருக்குது. கடவுள் கொடுக்கிற ஞானம் என்பது என்னடா அப்படின்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உண்டான அறிவு. அதுதான் ஞானம். ஆண்டவர் எதிலே பிரியப்படுகிறார், ஆண்டவர் எதை வெறுக்கிறார் என்பதுதான் ஞானம். இங்கே குற்றம் செய்வதனாலே அனுபவிக்கிற தண்டனை அது தேவனாலே விடுவிக்க முடியாத ஒரு காரியமாய் இருக்கும். தவறு செய்கிறதுனாலே நீங்கள் தண்டிக்கப்பட்டு ஆண்டவரே ஏன் என்னை இன்னும் துன்பத்திலே நடத்துகிறீர், பிரச்சனையிலே நடத்துகிறீர், என்னை ஏன் பாதிக்கிறீர் என்று கேள்வி கேட்கிறதுனாலே ஆண்டவர் நிச்சயமாக மனம் இறங்குவார் என்று சொன்னால் அது கேள்விக்குரிய, அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் தெளிவாக உணர்த்துகிறது, நீங்கள் நன்மை செய்து, நீங்கள் நன்மை செய்து, நீங்கள் நன்மை செய்து வாசிக்கிறோம். பாடுபடும் போது நீங்க நல்லதான் செய்றீங்க, நீங்க பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நீங்க உண்மையா வாழணும்னு நினைக்கிறீங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ண முடியாது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, சகோதரன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, சகோதரன் குடும்பமாய் சேர்ந்து சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இதுதான் நன்மை செய்வது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கணவனுக்கு தெரியாம ரகசிய கள்ள உறவுகள் இங்கே உலகத்துல மலிந்து கிடக்கிறது. பெண்களாலே ஆண்களாலே மனைவிக்கு தெரியாமல் கள்ள உறவுகள் மலிந்து கிடக்கிறது இந்த உலகத்துல. அது ஒரு பெருமையா நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெண் கணவனை இல்லாமல் வேறொரு துணை இருக்கிறது ஒரு பெருமையா. அவனுக்கு அப்படி ஒரு பெருமையா. எனக்கு ஒரு ஆண் நண்பர் இருக்கிறார், என் கணவனை அல்லாமல் வேறொரு நண்பர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்வது அவர்களுக்கு ஒரு பெருமையா. ஆண்களுக்கும் அப்படியே, என் மனைவி அல்லாமல் வேறொரு தோழி எனக்கு இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வது ரகசிய உறவுக்காக அது ஒரு பெருமையா.
இந்த உலகம் அப்படிப்பட்டதான கீழ்த்தரமான எண்ணங்களாலே நிறைந்திருக்கிறது. கணவனை விவாகரத்து செய்துவிட்டு வேறு திருமணம் செய்து கொள்ளலாம், அதுவும் விபச்சார பாவத்தினாலே மட்டும் என்று சொல்லி வேதம் அறிவுறுத்துகிறது. ஆனால் நல்லா இருக்கும் போதே, பிரச்சனைகள் இல்லாத இருக்கும் போதே இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்கிற உலகத்துல நீயும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து செய்கிறவர்கள் தேவனாலே பாதிக்கப்படுகிறோம், தேவனாலே தண்டிக்கப்படுகிறோம், ஆண்டவரின் வாழ்க்கையை இப்படி ஆக்கிவிட்டார் என்று சொல்வதிலே கொஞ்சமும் நியாயம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நிச்சயமா செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம், செய்ய மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் நான் தேவனாலே பாதிக்கப்படுகிறேன், தேவனாலே தண்டிக்கப்படுகிறேன் என்கிற வார்த்தையை ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது. தேவன் கொல்லாய்கிறார், ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தேவனுடைய சோதனை தவறான வழிகாட்டுதல் நிச்சயமாக இருக்காது. நன்மையினால் தான் ஆண்டவர் சோதிப்பார். ஒரு சோதனையை சகித்துக் கொள்ள அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார், அவனுக்கு விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை தருவார் என்று வேதம் சொல்கிறது. அவனை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்ததான் சோதனை பயன்படுத்த ஒழிய அவனை பிரச்சனையில் சிக்க விட்டு அவனை அவமானப்படுத்துவதற்காக தேவன் ஒரு நாளும் சோதனையை அறிவிக்க மாட்டார். ரெடியா சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, நீங்கள் நன்மை செய்து அதனாலே நீங்கள் பாடுபடும் போது அப்ப நீங்க பொறுமை காக்குறீங்க பாருங்க. நீங்க தவறு செய்யாம பொறுமை காக்குறீங்க பாருங்க. தவறு செய்யாம இருக்கும்போது உங்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறார்கள் என்றால், யோசேப்பு தவறு செய்யவில்லை, அவனை சிறைச்சாலையில் அடைத்தார்கள், அவன் ஒன்றுமே வாதிடவில்லை, ஒன்றுமே பேசவில்லை. யோசேப்பு இஸ் ஈக்குவல் டு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக யோசேப்பு இருந்தார். அவர் ஒன்றுமே பேசவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய நுகத்தை, தன்னுடைய சிலுவையை அவர் சுமந்து போகும்போது வாய் திறவாமல் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அதே மாதிரி தான் யோசேப்பு. தன்னுடைய நியாயத்தை நிரூபிக்க அவர் முற்படவே இல்லை. யாரிடத்தையும் போய் முறையிடவில்லை. சிறைச்சாலையில் 2 பேர் இருந்தாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு தான் கேட்டார். வெளியே வருவதற்கான எந்த முயற்சியையும் அவன் எடுக்கவே இல்லை. வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவித்தால், அப்போ பொறுமையா இருந்தால் அது உங்களுக்கு என்ன பண்ணுமா? பிரீதியாக இருக்கும். அது மகிழ்ச்சியை தரும். அது பின்னாளிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்து மேல இருக்கிற 19வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி, என்ன வந்தாலும் கடவுள் எனக்கு வேணும், என்ன வந்தாலும் கடவுள் எனக்கு வேணும் சொல்லி தேவன் மேலே பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு கூட சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தம், தேவன் மேல வைத்திருக்கிற வைராகியத்தின் நிமித்தம் அவன் பாடுபடும் போது அவன் உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பார். தெரியுமா? நம்ம ஒழுங்கா நடந்துக்கிறோம், பக்தியா நடந்துக்கிறோம், வைராகியமா நடந்துக்கிறோம், இன்னும் நம்ம உண்மையா இருப்போமா அப்படிங்கறத ஆண்டவர் தெளிவுபடுத்த, ஆண்டவர் நம்மை உயர்த்த, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தருவார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சமும் அதை நம்ம கேர் பண்ணதே கிடையாது. நம்ம அதை ஓவர்டாக் பண்ணி போயிடும், நம்ம அதை கடந்து போயிடும். அந்த சோதனைகளுக்குள்ளே போய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்ம முடிவதில்லை, நம்ம விருப்பப்படுவதில்லை. நம்ம ஓவர்டாக் பண்ணி பைபாஸ் வழியில போயிட்டு சோதனை இல்லாத ஒரு வழியில போட்டு இயேசுவை சந்திக்க நினைக்கிறோம். சோதனை இல்லாத ஒரு வழி. பஜாருக்குள்ள வண்டி போனாங்க எப்படி இருக்கும்? டிராபிக்கா இருக்கல, ஓட்ட முடியாது இல்ல, விபத்துகள் எந்த நேரமும் நடக்கலாம் இல்ல. அப்படித்தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. பைபாஸ்ல வண்டி போனாங்க எப்படி இருக்கு தெரியுமா? அவன் லைன்ல யாருமே கிராஸ் பண்ணவே மாட்டாங்க. நல்ல 4 வழி சாலையா இருக்கு. எதிரில வர்றவனுக்கும் எதிரில போறவனுக்கும் கொஞ்சமும் தொடர்பே இருக்காது. அவன் வழியில போயிட்டு இருப்பான், இவன் வழியில போயிட்டு இருப்பான். கொஞ்சமும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டே இருக்காது, கொஞ்சமும் நெருக்கமுமே இருக்காது, கொஞ்சமும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையே இருக்காது. பயந்து ஓட்டுநர் சொல்லிட்டு ஆயா போயிட்டே இருக்கலாம். அதுதான் கேட்டுக்கு போகிறேன்.
விரிவும் விசாலமான வாசல். உங்களுக்கு புரியும்படியாக இந்த உதாரணத்தை நான் சொல்றேன். பைபாஸ் ரோட்ல போனவன் ஃப்ரீயா போவான். எந்த விபத்து நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. வேற ஒருத்த எதிரில் வரவும் வேற வழியில போவான். இவன் பாட்டுக்கு அவன் வழியில போயிட்டு இருப்பான். எந்த தொந்தரவும் இருக்காது. அதுதான் கேட்டுக்கு போகிற விரிவும் விசாலமான வாசல். பஜாருக்குள்ள போறவன் எந்த நிமிஷமும் விபத்துக்குள்ளாவதை மனதிலே நினைத்து பயந்து 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 எந்த விபத்தும் நடக்காமல் துல்லியமாக வாகனத்தை ஓட்டி போய் கரை சேர்றான் பாருங்க. அது மாதிரிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பார்த்து பார்த்து நடக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு அங்குலத்தையும் பார்த்து பார்த்து நடக்கணும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எந்த சூழ்நிலையில என்ன கொண்டு வர தெரியாது, எந்த சோதனை வர தெரியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில ஒண்ணு விட்டா ஒண்ணு மாறி மாறி சோதனைகள் வந்தது போல, தானியேலுடைய வாழ்க்கையில ஒண்ணு விட்டா ஒண்ணு சோதனைகள் வந்தது போல, கிறிஸ்தவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது நாம ஆக்சிடென்ட் பண்ணாம, ஆக்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு பாவத்தில் விழுந்து போகாம நம்ம என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ள நினைக்க வேண்டும். அடுத்து அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதை விட கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாயும். சொல்லுங்க. தவறுகளிலே வருகிற பாடுகள் நமக்கு நிச்சயமாக எந்த லாபத்தையும் கொடுக்காது. தப்பு பண்ணிட்டே இருக்கிற, டெய்லி குடிச்சிட்டு இருக்கிற, டெய்லி வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கிறேன், டெய்லி குடிக்கிற போதையில டெய்லி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு பேர் வந்து பிரகாசம் தான். ஆனா நான் பைபிள் தான் கையில் வச்சிருக்கிறேன். அதனால என்ன பிரயோஜனம்? குடிக்கிறேன், அதனால விபத்துக்குள்ளாகிறேன், அதனால காயமடைகிறேன். ஆனா மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? சர்ச்சைக்கு கூட போறேன், பைபிள் கூட படிக்கிறேன், எனக்கு தொடர்ந்து விபத்து நடக்குது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா தெரியல, ஆண்டவரே இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. முதல்ல என் கூட இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இப்படிப்பட்டதான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவது. போய் ஜோசியம் பார்க்கறது, போய் சாஸ்திரம் பார்க்கறது, போய் தாயத்தை கட்டுறது, போய் குறி கேட்கிறது, போய் நல்ல நாள் பார்ப்பது, போய் இப்படிப்பட்டதான உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடுவது, சாபத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது, நான் கிறிஸ்துவன், என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி பொய் சாட்சியை சொல்லுவது. ஜீவனுள்ள சாட்சி என்ன பண்ணும்? ஒருத்தரை உயிர்ப்பிக்கும். இப்படி பொய் சாட்சி சொன்னா ஒருத்தருடைய விசுவாசத்தை என்ன பண்ணாரு? கெடுத்து அவனையும் அவனோட கூட பாவத்தில் கொண்டு போயிடும். கர்த்தருக்கு சாட்சி சொல்கிறவர்கள் ஒரு விழுந்து போன ஒருவரை தூக்குகிறதாக இருக்க வேண்டும். உங்களுடைய சாட்சி, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சாட்சியும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். வாழ்க்கை ஒரு விதமாகவும் சாட்சி ஒரு விதமாகவும் இருந்தால் என்ன நடக்குது தெரியுமா? இவர் எல்லாத்தையும் கரெக்டா தான் பேசுறாரு, ஆனா செய்யறது வேற பேசுறாரு. நம்மளும் அப்படிதான் போல இருக்குது, அப்படிதான் செய்யணும் போல இருக்குது. அவங்க கூட என்ன பண்ணுவாங்க? திசை மாறி போய் விடுவார்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது 17ஆவது வசனம் 3ஆம் அதிகாரம் 1 பேதுருல, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை விட தேவனுக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே பிரீதியா இருக்க, நேர்மையாக இருக்கும். ஆண்டவர் ஒரு நேர்மையான காரியமா எதை கருதுகிறார் என்றால், நீங்கள் கிறிஸ்தவர்களாக பரிசுத்தமாய் வாழ்ந்து பயபக்தியாய் வாழ்ந்து அதன் மூலம் வருகிற பாடுகளை நீங்கள் சகித்துக் கொள்கிறதுனாலே கர்த்தர் அதை மேன்மை என்று நினைக்கிறார். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்கள் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்தார்கள். வேதம் அதற்கு அத்தாட்சியா இருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தில் தெளிவாய் எழுதி இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், வாழால் அறுப்புண்டு இழந்தார்கள், கர்த்தருக்காக வைராகியமா வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க யாராவது பொதுவெளியில சுவிசேஷம் சொல்லும் போதோ, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போதோ, இல்ல எங்கேயோ ஜெப கூட்டம் நடத்தும் போதோ அடிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவருக்கு எதுக்குங்க அது வேண்டாத வேலை, சரதா மைதானம் போக வேண்டியது தானே, எதுக்கு போய் அங்க போய் இயேசுவை பத்தி பேசணும், எதுக்கு அங்க போய் கைப்பிரதி கொடுக்கணும், இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதை செய்ய திராணி இல்லை. செய்கிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்
சொன்னார். அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இல்லை, கர்த்தருடைய சத்தியம் இல்லை. ஏனென்றால் சத்தியம் என்ன சொல்கிறது? நீங்கள் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை மற்றவர்கள் செய்யும்படியாக அவர்களுக்கும் நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள். அதனால சத்தியத்தில் வைராக்கியமா இருந்து அதனால அடிக்கப்பட்டா வைராக்கியமா பிரசங்கம் பண்றேன், எனக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது, ஹார்ட் அட்டாக் அப்படியே வந்துட்ட. ஆனா கேள்விப்படுறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அவ்வளவு சத்தமா பேசினாதான் கடவுள் கேட்பாரா? மெதுவா பேசக்கூடாதா? மெதுவா பாடக்கூடாதா? மெதுவா ஜெபம் பண்ணக்கூடாதா? என்னுடைய வைராகியம் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும் போது அதை நான் அணைத்துக் கொள்ள முடியாமல் அந்த வைராகியத்திலே நான் ஆர்ப்பரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை பாடுகிறேன், புகழ்கிறேன். என்னுடைய ஜீவனிலும் அதிகமாக நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆனா மற்றவங்க அவங்க உடம்பு வலிக்க கூடாது, அவங்க தொண்டை வலிக்க கூடாது, அவங்க கால் வலிக்க கூடாது, இப்படியாக பொறுமையோடு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன பண்ணாங்க? இப்படி ஆராதிக்கும் போதே மரித்து போன ஒரு போதகரை குறித்து அல்லது நான் மரித்து போனாலும் என்னை குறித்து தவறாக பேசுவார்கள். அதைத்தான் அந்த வசனங்கள் நமக்கு எச்சரிக்கப்படுகிறது. தீமை செய்து பாட அனுபவிப்பதை விட நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு உறுதிமொழியோடு வாழ்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தரோடு வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நம்மளை முடிச்சு